ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். எகிப்தில் தோண்ட ஒவ்வொரு நாளும் பல மர்மமான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வீடியோலையும் ஒரு சில மர்மமான விஷயங்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக பார்த்த நியூ மூவி என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நாஸ்கா ஏலியன். நாஸ்கா அப்படிங்கிற இடத்துல நல்லா ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக எகிப்தில் மம்மியை கண்டுபிடிக்கிறது வழக்கம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மம்மி சாதாரண மனுஷங்க கிடையாது, இது ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மம்மியை எப்படி ஏலியன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மம்மியை பார்த்தீங்கன்னா இதனுடைய கைகள் கால்கள் எல்லாத்துலேயுமே மூணு விரல்கள் தான் இருந்தது. இந்த ஏலியனுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அது மனுஷங்களுடைய கண்களுடைய சாக்கெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகன்ற மாதிரி பெருசாக இருந்திருக்கு. ஆனால் மூக்கு மனிதர்களுடைய மூக்கு மாதிரி தான் இருந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி மனுஷங்களை பதப்படுத்தி மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தும் போது அந்த மனுஷங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது இதயம், கிட்னின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஆனால் இந்த மம்மியுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கூட சிதையாமல் அப்படியே இருந்திருக்கு. ஸோ இதை பார்க்கறதுக்கு வித்தியாசமான மனுஷங்க மாதிரியே இல்லாமல் இருந்ததுனால இது கண்டிப்பாக ஏலியனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த ஏலியனில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு, அது எதையுமே இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மினியேச்சர் காஃபின்ஸ். அதாவது எப்படி மனுஷங்களை மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஒரு சவப்பெட்டிக்குள்ளே வைப்பாங்களோ அதே மாதிரி மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி சவப்பெட்டிக்குள்ளே வச்ச மாதிரி நிறைய டாய்ஸை சின்ன டாய்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆக்சிடென்டலாக சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட காஃபின்ஸ் தான். இந்த சவப்பெட்டிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவும் வினோதமாகவும் மர்மமாகவும் இருந்ததுனால இதை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் 8 வித்தியாசமான பாக்ஸஸ் இருந்திருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண சின்ன பொம்மைகளை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த பாக்ஸஸ்ல அங்கங்க சின்ன டேமேஜஸ் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குட்டியா மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண மாதிரி மினியேச்சர் காஃபின்ஸை ஏன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டபோது ரிசர்ச்சர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அது ஏன் இந்த மாதிரி மினியேச்சர் காஃபின்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் கிட்ட கேட்டபோது ரிசர்ச்சர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க அவங்களுடைய உறவினர்களை விட்டு வேற எங்கேயாவது இடம் பெயர்ந்திருக்கலாம், அவங்க திரும்பி வராமையே இருந்திருக்கலாம். அவங்கள மிஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி சின்ன மினியேச்சர் காஃபின்ஸை உருவாக்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மெம்பர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, இப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அந்த சமயத்தில் டெக்னாலஜிஸ்லாம் கிடையாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி சின்ன காஃபின்ஸை உருவாக்கி அதுக்குள்ளே இருக்கிற பொம்மை மாதிரியான மம்மியை உருவாக்கியிருக்காங்க. அது அந்த இறந்து போன உறவினர் அப்படின்னு அவங்க கருதி அதை அவங்களுடைய ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காஃபின்ஸை கண்டுபிடிச்ச அந்த சைடில் வாழ்கிற உள்ளூர்வாசிகளை கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது பிளாக் மேஜிக்கை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? பில்லி சூனியம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட காஃபின்ஸா, அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போன உறவினர்களுடைய ஞாபகார்த்தமாக செய்யப்பட்ட காஃபின்ஸா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது டேண்டரா லைட்ஸ். எகிப்தியர்கள் டெக்னாலஜியில் கூட வல்லவர்கள் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாகவும் அதுக்கு எவிடன்ஸாகவும் இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்ஷியன் எகிப்தியன் கேவ்ல இருந்து ஹைரோக்ளிபிக்ஸ் அப்படிங்கிற எகிப்தியர்களுடைய சித்திர வடிவ எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய கைகளில் ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீண்ட லைட் பல்ப் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இந்த சித்திர எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 2250 வருஷம் பழமையானது. அப்போ 2250 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க லைட் பல்பை உபயோகிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழும்பியிருக்கு. இது எப்படி சாத்தியமாகிருக்கும்? அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது, அப்புறம் எப்படி அவங்க எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிருப்பாங்க, எப்படி லைட் பல்பை எரிய வச்சிருப்பாங்க? இந்த இமேஜ்ல பாருங்களேன், இந்த மனுஷன் கையில வச்சிருக்கிறத பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய லைட் பல்ப் மாதிரியே இருக்குல்ல. இதை ரிஃப்ளெக்டிவ் லைட் பல்ப்னு சொல்றாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், இதை பார்க்கறதுக்கு லைட் பல்ப் மாதிரி இருக்கா, இல்லைனா அவங்க ஏதாவது இமேஜினேஷன்ல வரைஞ்ச ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டா இருக்குமா? இப்போ வரைக்கும் இந்த விஷயம் தீர்க்கப்படாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த ஏன்ஷியன் மக்கள் நாலேஜ்லயும் சரி டெக்னாலஜிலையும் சரி சிறந்த வல்லுநர்களா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா கூட இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இது போல பல டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்த எகிப்து ரிலேட்டட் வீடியோஸ்ல சொல்லும் போது நான் கண்டிப்பா கவர் பண்றேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 16 ஹேண்ட். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 16 மனுஷங்களுடைய கைகளை
கரெக்டாக கொஞ்சம் கூட டேமேஜே ஆகாமல் மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. தோண்டும் போது அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு மச் லைக் ஹியூமன்ஸுடைய ஹேண்ட்ஸ் மாதிரியே தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் அப்நார்மலாக பெருசாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த கைகளில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 16 கைகளுமே வலது கைகள் தான். நாங்கள் அப்போ 16 மனுஷங்களுடைய வலது கைகளை தான் இந்த மாதிரி புதைச்சி வச்சிருக்காங்க மண்ணுக்கடியில். ஏன் வெறும் கைகளை மட்டும் புதைச்சி வச்சிருக்காங்க? இந்த மனுஷங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி புதைச்சி வச்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கிற விதமா இந்த கைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ண ரிசர்ச்சர்ஸ் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இது ஆக்சுவலா எகிப்தியன்ஸுடைய டார்க் ரிச்சுவல் அண்ட் எகிப்தியனுடைய ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்ஷியன் எகிப்து காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு செரிமனி நடக்குமாங்க. அந்த செரிமனி அப்போ வாரியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது போரில் போயிட்டு சண்டை போடுற வாரியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்களாம். அவங்க கலந்துக்கிட்டு அவங்க தோற்கடிச்ச எதிரியுடைய வலது கையை வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் இந்த செரிமனி அப்போ. ஸோ இது மூலமா அந்த காலத்தில் வாரியர்ஸ் அவங்களுடைய எதிரிகளை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுற விதமாக இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். இப்படி கொடுக்கும்போது அந்த கைகளுக்கு பதிலாக அவங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுக்கப்படுமா. எல்லாமே ஓகே தான். வாரியர்ஸ் அப்படி எதிரிகளை தோற்கடிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வலது கைகளை மட்டும் பர்டிகுலராக கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஏன் இடது கைகளை கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய கால்களை வெட்டி கொண்டு வந்திருக்கலாம். எதனால் வலது கையை மட்டும் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஏன்ஷியன் எகிப்து மக்கள் ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பியிருக்காங்க. அதாவது இறந்த பிறகும் அவங்களுக்கு வாழ்வு இருக்குது அப்படிங்கிறத நம்பியிருக்காங்க. நம்ம அந்த எதிரிகளுடைய வலது கையை வெட்டிட்டோம் அப்படின்னா டோட்டலாக அவங்களுடைய பவர் ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் அவங்களுடைய வலது கையை கட் பண்ணுறதுனால அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வலது கையை கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய கொண்டாட்டமாக அவங்க கொண்டாடி இருக்காங்க. அந்த காலத்தில் எகிப்தியன்ஸுக்கும் ஹைக்கர்ஸுக்கும் அதிகமாக சண்டை வரும், அதிகமான போர் வருமாங்க. ஸோ அதில் தான் வாரியர்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி எதிரிகளுடைய வலது கைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜெயன்ஸ் இன் லவ்லாக். ஏன்ஷியன் எகிப்து காலத்தில் லவ்லாக் அப்படிங்கிற கேவை எகிப்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட மனித எலும்புக்கூடுகளையும் எலும்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்புக்கூடுகளை ஒன்றா சேர்த்து அதனுடைய ஹைட் அளந்து பார்க்கும்போது 7லிருந்து 8 அடி வரைக்கும் உயரத்தில் அந்த மனுஷங்க இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய மண்டை ஓடும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப லார்ஜ் சைஸில் இருந்திருக்குங்க. இதை வச்சு அந்த காலத்தில் அரக்கர்கள் ஜெயன்ஸ்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே இருந்த எல்லாருக்குமே செம்பட்ட தலை இருந்திருக்கு. அதாவது அவங்களுடைய முடி எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் எகிப்தில் வாழ்ந்த மனிதர்களை நேட்டிவ் அமெரிக்கன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துல இருந்து, அதாவது அவங்களுடைய தலை செம்பட்ட கலரில் இருந்ததை வச்சு அவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக இருந்திருக்க முடியாது, இவங்க வேறு விதமான மனிதர்கள் இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண செருப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த செருப்புகள்லாம் 15 இன்ச் வரைக்கும் நீளத்தில் இருந்திருக்கு. ஒரு சில செருப்புகள் 50 இன்ச் வரைக்கும் நீளத்தில் இருந்திருக்குங்க. ஸோ இந்த செருப்புகள் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த காலத்துல ஜெயண்டான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ ப்ரீமியர் பண்ணும்போது லைவ் சேட்டுக்கு வர முடியல, டிராவலிங்ல இருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் லைவ் சேட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. இதுதான் ரீசன். சாரி ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு நான் கண்டிப்பா லைவ் சேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ பண்ண நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.